அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கைகூட போகிறது, அதே வேளையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உருவாக்கக்கூடிய வேளையில் சாதகமான சூழலை எந்த கிரகம் உருவாக்குகிறதோ அதை உணர்ந்து செயல்படும் போது அந்த கிரகத்தின் பல அதீதமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சாதகமான சூழலை எந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்றால், லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதே போன்று செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். லாபத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகள் இணைவதால் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்றாலும் கூட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல காரியங்களில் காரிய தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை சனி பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார். தனத்தில் குருவும் லாபத்தில் சனியும் இருப்பதால் இரட்டிப்பு நன்மை பெறும் முதன்மையான ராசியாக ரிஷபராசி பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்தும் பெருவாரியான கிரகநிலைகளின் வாய்ப்பு காரணமாக தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்திற்கு தடை வகிக்கக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பில் மாற்றம் உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு விலகுகின்றன சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகநிலைகள். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு, புதன் என பல கிரகநிலைகள் இணைவதால் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி ஒருவர் மட்டும்தான் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருகிறார். அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது உட்பட பல கிரகநிலைகள் மற்ற சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல வகையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் சனி பகவானின் அமைப்பால் கிடைக்க இருப்பதால் தொழில், வியாபார ரீதியாக நெருக்கடிகள் விலகும். ஆனால் அதே வேளையில் உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபத்தில் குரு பகவான் இருக்கிறார். யோகத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் இருக்கிறார். எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் அஷ்டம குருவால் எதையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்யாமல் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட யோக ராகுவால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல நல்ல சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 6இல் சனி, 9இல் குரு, லாபத்தில் கேது என பல பெருவாரியான கிரகநிலைகள் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு, புதன், சூரியன், சுக்கிரன் என கிரகநிலைகளின் கூட்டமைப்பு ஏற்படக்கூடிய இந்த வேளை முதன்மையான பலனை 12 ராசியில் துலாம் ராசிக்கு சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இனிமேல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் முதன்மையான நற்பலன்களை பெறும் ராசியில் முதன்மையாக துலாம் ராசி பார்க்கப்படுகிறது. நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பல தடைகள், நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தையும் முற்றிலும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனைத்திலும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம குரு என்பதால் சுப விரயம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்று வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே முன்னேற்றத்திற்கு குறைவில்லாத வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சற்று கூடுதலாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் தடையில்லாமல் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமத்தில் குரு, வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு, 9இல் கேது இருப்பதால் எதிர்கால
எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. இதற்கு எடுத்தாலும் ஒரு விதமான குழப்பம் கவலை என மன பதட்டத்துடன் அதிகமாக சந்தித்திருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவை நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக இந்த தருணம் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தவறான பழக்க வழக்கங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அந்த பழக்க வழக்கங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. மற்ற ராசிக்காரர்களை விட மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் உறுதியாகவே விரைவாக கைகூடும் வேலையாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்க கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவானின் அமைப்பு தான் மிகவும் சாதகமாக இருக்கிறது. மற்ற கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற சூழலை தான் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகின்றன. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தை வலுப்படுத்தும் சுக்கிரனின் அமைப்பால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவானும் வலம் வருவதால் பல தடைகளை நகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை விரைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நிதானமாக செய்தாலும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7.5 சனியில் அதிதீவிரமாக ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய வேலையாக பார்க்கப்படுவதால் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது அதில் இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். எனவே கவனத்துடன் செயல்பட்டால் 7.5 சனியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் யோகஸ்தானத்தில் மிக வலுவாக கேது இருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் வீற்றிருக்கிறார். விரயத்தில் நுழைவதற்கு முன் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நன்மை நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே அனைத்து ராசிக்காரர்களும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எவ்விதமான சிக்கலுமின்றி நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான அமோகமான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும்.